ஐயப்போ ஐயப்போ அவதாரமே ஆச்சார பீடையே தரித்திரம் பிடித்தவனே பூஜையை கொண்டு வந்த மலரை இப்படியா வீசி எறிவது? இது அபச்சாரம் அல்லவா? சிந்தை மகள் அங்கம் ஒரு வங்கம் கலிங்கம் சந்தம் மதம் குறிந்தி விந்தம் குளிர்ந்தம் சிங்களம் தெஞ்சலம் சிந்து சொல் வீரம் பொங்கலம் கொந்தலம் குடகு காஷ்மீரம் மங்காரம் காந்தாரம் பாஞ்சார சாரம் செப்பரி ஆந்திரம் திராவிடம் ராடம் பந்தப்பர கூச்சல் முதற்பு ராடம் இதில்லா கர்நாடக காம்போஜனே முதலியன ஓதும் 55 அரச தேசங்கள் வந்தது சமூகம் கண்டிட படிக்கும் தியாக நாகரீக போகமா உணரக்கூடிய இந்த விஜயபுரி நாட்டின் கானகத்திலே தவபுரியம் சச்சிதானந்த முனிவர் அனுதினமும் சிவபெருமானை தொழுது வருகிறேன். என்னுடன் வர வேண்டிய சீடனை காணவில்லை, எதிர்பார்க்கலாம். அவதாரமே ஆச்சார பீடையே தரித்திரம் பிடித்தவனே பூஜையை கொண்டு வந்த மலரை இப்படியா வீசி எறிவது? இது அபச்சாரம் அல்லவா? மலரை வீசி எறியலாமா? ஆண்டவனை தொழ வேண்டும் என்று இருக்கிறேன், இப்படி அபச குணமாக செய்கிறாயா? நீ போய் வேணும் உட்காந்துடுற, உன் உடம்புல புத்தா மாறிடுது. உனக்கு பொண்டாட்டியா புள்ளியா? அதனால உன்னை பார்த்தாலே தெரியுது. கைத்துல கொட்ட கையில கட்ட, நீ கல்யாணம் ஆகாத பொட்ட. அவதாரமே சிற்றின்பத்தை வெறுத்தவன் தான் ஆண்டவனை தொழ முடியும். மண்ணாசை பொன்னாசை பெண் ஆசை அறவே வெறுத்தவன் தான் ஞானியாக முடியும். பொம்பளை கூட கிடையாது, இருக்கவே கூடாது. மண்ணாசை இருக்கக்கூடாது கூடாது. சூப்பரான நீ ஏனடா இப்படி அவதூறாக பேசுகிறாய்? இனிமேல் நான் இருக்க போறது இல்ல. என்ன செய்ய போற? எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? ஐயா, ஆவின் பாலுக்கும் அமலா பாலுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? அமலா பால் பெண்ணு, ஆவின் பால் பால், இதுக்கு என்ன வித்தியாசம்? தெரிஞ்சா தெரிஞ்சு சொல்லணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். பெண்ணுடா அது, அமலா பால் பெண்ணு இல்ல. நீ சொல்றது தப்பு. ஆவின் பால் பாக்கெட்ல இருக்கும், அமலா பால் உமா ஜாக்கெட். உன்னை நான் சீடனா வச்சிருக்கிறதே ரொம்ப தவறுப்பா. எனக்கு அருகதை அற்றவனடா நீ. என் மாமியார் வீட்டுல 10 வாத்து கொடுத்தாங்க. ஆமா, 5 வாத்து சேத்துல மேய விட்டேன், 5 வாத்து நாத்துல மேய விட்டேன். அது எங்கதான் முட்டை போடுறேன்னு. சேத்துல மேயிற வாத்து சேத்துல போடும், நாத்துல மேயிற வாத்து நாத்துலயும் போடும். சேத்துலயும் போடலாம், எங்க இருக்குதோ அங்கங்க போடும். வேற எதுதான் முட்டை போடும்? போடுங்க சேத்துல. அவதாரமே தரித்திரம் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு சின்ன பிறந்தால் கொடி சாபத்தை கொடுத்து விடுவேன். சமைச்சு போட்டு சமைச்சு போறது இல்ல, சாபத்தை கொடுக்க போறேன். என்ன சாபம் கொடுக்க போறேன்? சம்பவ மகாதேவா, நீ ஊமையாக போக வேண்டும். அப்படியே போ, ஊமையாவே இருக்கு.
மாமா பாபா பாபா என்னடா வார்த்தை வந்து வாயில ஊமையானா கொடுத்தா இவ்வளவு அவசரமா வருமா? தவறு செய்து விட்டேன் சாமி, தவறு செய்து விட்டேன் சாமி, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பாதத்தில் விழா கொஞ்சம் அதான் ஒழுக்கமா செய்யறேன். அறிவட்டவனே டேய், கல்யாணம் ஆகி போச்சா உனக்கு? மாமா எத்தனை பொண்டாட்டி? 3 பொண்டாட்டியா? பேருங்க நான் பொண்டாட்டிங்க பேரு முதல் பொண்டாட்டி என்ன வேலை செய்த? பாரத மாதா நாடக மடத்துல ஆட்ட ஆடி. 2வது பொண்டாட்டி வீட்டுல இருக்குது. 3வது பொண்டாட்டி நீ ஊர் மேலேயே விடு, ஒண்ணு தவறு. சரி, பசங்க எத்தனை? 6 பசங்களா? ஆண் எத்தனை, பெண் எத்தனை? 3 ஆண் 3 பெண். இவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறேன்? நான் ஆட்ட ஆடிதான் உன் சோறு போடுவேன், வேற வழி இல்ல. தேவரடி யாரு? சரி போ, சம்புவ மகாதேவா குணம் பெற வேண்டும். அம்மா மறுபடியும் பேசுற பொட்ட நாய் ஆகிடுவேன். பொட்ட நாய் ஆகிடுவேன் நான். நீ பொட்ட நாயா படிச்சுட்டா சரி, நீ பொட்ட நாயா படிச்சுட்டா இந்த ஊர்ல இருக்கிற கடை நாய் பிள்ளையா சுத்தி பிள்ளை சுத்தி ஜாக்கிரதையா நான் வார்த்தை ஆடு. சீக்கிரம் பூஜைக்கு அண்டவா மூர்த்தியை மூலாதார பொருளே, எறும்புக்களை 84 லட்சம் ஜீவராசிக்கு படியளக்கக்கூடிய பரப்பொருளே, அகண்ட பரிபூரணா சச்சிதானந்தா நிர்மல சொரூபா, உனது அடியாட்களை தடுத்தாட்கொள்ள சுகானந்த வாரியே, ஜோதியே, சுடரே, தயாளா, உன்னை கோரி கட்டுத்தவம் இருக்கும் இந்த சச்சிதானந்த முனிவருக்கு காட்சி தர மாட்டாயா?
பார்த்தியா? பெரிய மாமரம், அதோ பெரிய மாமரம் இருக்கிறது. அந்த மாமரத்தில் பார்த்தியா ஒரே ஒரு மாம்பழம் இருக்கிறது, அதுவும் பொன்னிறமாக இருக்கிறது. என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது? மரம் பார்த்தால் பெருசாக இருக்கிறது. இந்த மாமரத்தில் மாங்காய் காய்த்தால் இந்த ஊருக்கே பரிமாறலாம். ஆனால் இருப்பது ஒரே ஒரு மாங்காய். இருந்தால் என்ன, நம்ம பசிக்கு தேவையானது மாம்பழம், அதுதான். புறப்படி பறித்து சாப்பிடலாம். அந்த மாங்காய் பார்த்து பேசுறீங்க. அந்த மாங்காய் பழம் யாருக்கு படைக்கப்பட்ட மாங்காய் பாத்தீங்கன்னா? யாருக்கு? சச்சிதானந்த முனிவருக்காக படைக்கப்பட்ட மாங்காய். டேய் யாரவன்? காடு தானே இருக்கிற? ஆமா காடு தானே இருக்கிற. முகத்தை பார்த்தே இருக்கு. டேய் நான் யார் தெரியுமா? இந்த விஜயபுர நாட்டு இளவரசன். நான் வைத்ததுதான் சட்டம். நாட்டு மக்கள் குறை தீர்க்க வந்த நான் வேட்டையாடி வந்ததால் எனக்கு பசி எடுக்கிறது. மாம்பழத்தை பறிக்க கூடாது என்கிறாயே, அதுவும் முனிவருக்கு சேர்ந்ததா? அறிவு கெட்டவனே, உன் வீட்டில் வாசல் இருந்தால் உனக்கு சொந்தம். ஏன் ஒவ்வொரு வீட்டில் வாசல் இருந்தால் அவருக்கு தான் சொந்தம் அந்த பழம். ஆனால் இருப்பதோ கானகத்தில். இது யார் வேணாலும் பறித்து சாப்பிடலாம். கேட்க கேள்வி கிடையாது. குறுக்க நின்று என் மகனை அடிச்சு சாவடிச்சு. என்ன பேச்சு? நீங்க பாருங்க சாப்பிடலாம். பசி எடுக்கிறதுக்கு என்னடா ஐயா யாரோ ஒருவன் இந்நாட்டு இளவரசனம் அம்மாங்களை பத்துக் கொண்டு மறுபடி போகிறான். எனக்கென படைக்கப்பட்ட மாங்கனி என்று என்னுடைய சீடன் எடுத்துரைத்தும் இளவரசன் தானே எனக்கென்ன உரிமை இருக்கிறது என்று தெரியாமல் அந்த மாங்கனியை பறித்து புசித்திருக்கிறாய்.
அந்த மாங்கனியை பறித்து புசித்ததால் இனி நான் உயிர் வாழவே முடியாது சுவாமி. அந்த மாங்கனியை புசித்தால் தான் 12 ஆண்டுகளாக உயிர் வாழ முடியும். இப்பேற்பட்ட செயலை செய்த நீ அழகு குறைந்து 4448 வியாதிகளிலே தலை சிறந்த வியாதி அருமையாக